ஏ இழுவே இவ்வளோ 3 வாரம் அவ்வளோக்குள்ளேயே குசு 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 குசுன்னு பேசிக்கிறாள்வடி. எனக்கு ஏதோ சரியா படல பத்துக்க, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன் முனியம்மா அப்படிலாம் சொல்றா? அவிய சும்மா நார்மலா அவ்வளோ பேசிக்கிடுவாள்வளா இருக்கும். சரி எப்படியோ போட்டோம், நமக்கு என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை. நாளைக்கு காலையில முழிச்சு நம்ம ஆடு பத்த போனோம். இந்த லைட் ஆஃப் பண்ணா கொஞ்சம் உறங்கவாச்சு, இந்த லைட்டு கடந்தாலும் உறக்கமே வரமாட்டேங்கி. ஆமாக்கோ, கொஞ்சம் இந்த லைட்டை ஆஃப் பண்ணாதானே நல்லா உறங்க முடியும். லைட்டை போட்டு இவ்வளவு எப்படிதான் உறங்க போறாளோ தெரியல. ஏ இழுவே, எனக்கு பாத்ரூம் வருதுடி, கொஞ்சம் துணைக்கு வாடி, வாடி 2 பேரும் போயிட்டு வருவோம். சரிக்கோ, நானும் போனோம், வாங்க போவோம். ஐயோ எக்கா 12 மணி ஆயிட்டுக்கா, என்னக்கா பண்றது? இப்ப பிஐ வேற வந்துரும்க்கா. ஏ ஒத்தரோசா பிஐ விருது இருக்கட்டும், இந்த 2 பீஸும் இப்ப 12 மணிக்கு எழுதி எங்க போகுது? ஐயே இவ்வளவு வேற தெரியாதனமா கூட்டு வந்து நம்ம உயிரெல்லாம் வாங்குறாளுதே. ஏ இழுவே, முடியுமா 2 பேரும் எங்கடி போறிய? எக்கோ எனக்கு பாத்ரூம் வருதுக்கோ, நைட் எப்பவுமே ஒண்ணுக்கு இருந்துட்டு தான் உறங்கவே பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு போகல, அதான் நாங்க போய் இருந்துட்டு வரோங்கோ. அட கேலட்டு சிறுக்கி, இவன் இன்னைக்கு பிஐட்டு அடி வாங்காம போக மாட்டா போல. ஏன் முடியுமா, ஒண்ணுக்கு தானடி அடக்கிக்கடி. என்ன சின்ன பொண்ணு லூசு தரமா பேசிட்டு இருக்கா? அடிக்கடி எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? நைட் தூங்காண்டா ஏமா நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போய் இருக்க மாட்ட போலயே. போ இன்னைக்கு வா, அடி வாங்குறது கன்ஃபார்ம். என்ன சின்ன பொண்ணு, அதான் நாங்க 2 பேரும் போறோம்ல, போய் இருந்துட்டு வரோம். பெய் தொலைங்க. செல்லத்தாய்க்கா இவ்வளவு 2 பேரும் வர தனியா போறாளுவக்கா. 12 மணி ஆயிட்டுக்கு, அந்த பங்களாதாரி வேற வந்துருவா, என்னக்கா பண்றது? ஏடி இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாளுவே. நம்ம பேசாம 3 வாரம் இங்க வந்து படிக்கலான்னு பார்த்தா இவ்வளவு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்காளுவே. என்னடி பண்றது இப்போ? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். செருப்பு விளக்குமாறு வேப்பிலை எல்லாம் போட்டுக்கோல, அதை தாண்டி அந்த பங்களாக்காரி எங்க வரான்னு பாப்போம். ஆனா இவ்வளவு 2 வாரம் இன்னைக்கு தர்மடி வாங்காம வர மாட்டாளுவே. சொல்ல சொல்ல கேட்காம போராளுவல்ல, நல்லா போட்டோம். ஏ சின்ன பொண்ணு வயித்த கலக்கிற மாதிரியே இருக்குடி. ஆமா கலக்கம்லாம் கலக்கம், போ அவ்வளவு கூட போ, நீயும் போ. எம்மா வேண்டாம்ப்பா, நான் இந்த செருப்புக்கும் விளக்குமாருக்கும் நடுவுலே இருந்துக்கிறேன். அந்த பங்களாக்காரி வந்தான்னாக்கு என்ன பண்ணுவேன் நான்? எம்மா நேத்து பயந்த பயமே போதும். அடியே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்கடி. அந்த பங்களாக்காரி வராளோ இல்லையா, ஆனா நீங்க அதை சொல்லி சொல்லியே இருக்க, அவ்வளவு வரையும் சாவடிச்சு பிடிக்க போலயே. ஏ இழுவே, இந்த ஒத்தரோசா வீடு நல்ல பெருசா நல்லா இருக்கு பாத்தியா? நல்லா தான் கட்டியிருக்கானுங்க. ஆமாக்கோ, அவளுக்கு என்ன, அவ புருஷி நல்லா வேலை பார்க்கான், அதனால நல்லா வீடு ஜம்முன்னு கட்டி வச்சிருக்கா. ஆமாடி, அதுவும் கரெக்ட் தாண்டி. நம்ம வீட்டுக்காரனும் இருக்கானுங்களே, எம்மா ஒரு இளவுக்கு ஆவாம. பேசாம நம்ம இங்கேயே படுத்துடலாம் போலக்கா. நல்லா அழகா இருக்கு, நல்லா குளிர்ந்தாப்லையும் கிடக்கு, நல்லா காத்தும் வருது. எம்மா அங்க அவளும் லைட்டா ஆஃப் பண்ணி தொலைய மாட்டேக்காளுது, இங்க கூட நல்லா லைட்டா ஆஃப் பண்ணி போட்டிருக்காளுது. சரி வாடி, பாத்ரூம் இருந்துட்டு வருவோம். எக்கோ இவ வீட்டுல பாத்ரூம் எங்கக்கா இருக்கு? ஏடி அந்த மாடிப்படியில ஏறி மேலதான் போனோம் போல. அப்படியாக்கோ, சரிக்கா வாங்க போவோம். ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாக்கோ, ஏதோ கொலுசு சுத்த மாதிரி கேக்குது, என்னதுலாமோ சவுண்ட் கேக்குதுக்கா. அதுவும் இல்லாம இந்த காத்துல இந்த மல்லிப்பூ வாசம் வேற வருதுக்கா, பயமா இருக்கு. ஏய் லூசி, ஏன்டி பயந்துட்டடக்கா? நான் ஏதோ சவுண்ட் கேக்குன்னு தானே சொன்னேன். வெளியே ஏதாச்சும் வண்டி கிண்டு கத்திருக்கோம், அதை விட்டுட்டு காத்துல மல்லிப்பூ வாசம் வருதா? மல்லிப்பூ இவளுக்கு மட்டும் நைட் எங்க இருந்தா மல்லிப்பூ வாசம் வருமோ தெரியல. எக்கோ மணி வேற 12 ஆயிட்டுக்கோ, எனக்கு பயமா கிடக்குக்கோ. ஏடி வாயை மூடிட்டு வா, சும்மா கண்டதும் கழுதி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காது, அதான் நான் இருக்கேன், ஒன்னும் பயப்படாத. அப்படியா, சரிக்கோ. ஐயே இது என்ன, ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது. ஏன் முடியம்மா? ஏ பைத்தியம் பைத்தியம், ஏன் இந்த நைட் இப்படி அலறிட்டு கிடக்கா? ஏ பைத்தியம் பக்கத்துல தானே நிக்கேன், வேற ஏன் முடியம்மா அப்படின்னு கத்திட்டு கிடக்கா? ஏன் முடியம்மா, பின்னாடி பாருடி, ஏதோ ஒரு வெள்ளையா ஒரு உருவம் வந்து நிக்குது. ஏ இழுவே, உன் வாய்க்கு வந்தபடி சும்மா பேசிட்டு கிடக்காத பத்துக்க. சும்மா வெள்ளை எனக்குது கருப்பா நிக்குதுன்னு இப்ப ஒண்ணுக்கு இருக்க வரியா இல்லையா? நான் என் பாடிக்கு போய் ஒத்தையில போய் இருந்துட்டு வந்துடுறேன் பத்துக்க. ஏ குள்ள கத்திரிக்கா, உன் பின்னாடி திரும்பி பாருடி, ஏதோ வந்து நிக்குது. ஏடி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடி, நீ ஏதோ பேய் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு கிடக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேயில என் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், டிஸ்கு டிஸ்குன்னு ஒரு அடியை போட்டா அந்த டொம்முன்னு விழுந்து கிடக்கும். ஏ குள்ள கத்திரிக்கா, இவ பின்னாடி பாருன்னா பார்க்க மாட்டேக்காளே, அது வேற தலையை விரிச்சு போட்டு குறு குறுன்னுலாம் பார்த்துட்டு தெரியுது. ஏ குள்ளமணி, நீ பேய் அடிக்க போறியே இல்ல அது வந்து ஒண்ணு அடிக்க போதான்னு தெரியலையே. ஏ இழுத, இப்ப நான் பின்னாடி திரும்பி பாப்பேன், அங்க மட்டும் எதுவும் இல்லன்னா நீ செத்த பாரு. ஐயோ இந்த கத்தரிக்காய் எவ்வளவு சொன்னாலும் இந்த கத்தரிக்காய்க்கு அறிவே வர மாட்டேக்கே. எடியே நீ எந்தாலையும் போய் நாசமா போ, நான் உள்ள ஓடிடுறேன். ஐயோ எப்படி இருக்குது பாரு, பார்த்தாலே பயமாலாம் இருக்கு. ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி, எங்கடி ஓடுறா? அடியே இப்ப தெரியும் நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு. சும்மா பேய் பேய்னு நம்மளை கொல்றா, அப்படி பின்னாடி என்னதான் இருக்கு? இங்கதான் ஒண்ணும் இல்லையே, வேற இந்த லூசியா பைத்திய மாதிரி கத்திட்டு போறா. ஏய் அம்மா, இது என்ன எவ்வளவு பெரிய உருவமா வந்து நிக்குது? ஏய் இழுவே, ஏய் இழுவே நில்லடி. ஐயோ முடியம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, அது பாரு ஒவ்வொரு படியா
இறங்கி வந்துட்டு இருக்கு வாடி. அடியே வயித்தெல்லாம் கலக்குதுடி. ஏ முனியம்மா என்ன வயிறு கலக்குதா? ஏய பார்த்தா பயம் இல்ல அடிச்சு வெளுத்து போடுவேன்னா. ஏ இழுவே அதெல்லாம் சும்மா பீல விட்டேன்டி. இப்படி மூஞ்சி நேருக்கு வந்து நிக்கணும் எனக்கு என்னடி தெரியும் வாடி போவோம். அடியே அது வேற பக்கத்துல வருதுடி. ஐயோ என்ன வேகமா வருது பாரு. அது உருவத்தை பார்த்தாலே பயமா கிடக்கு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி விடு. வருதே பேய் வருதே. ஏ சின்ன பொண்ணு என்னடி ஏதோ அலற சவுண்ட் கேக்குது. ஏ செல்லத்தாயக்கா எனக்கும் கேக்குதுக்கா. அது இழுவையும் முடியுமாவும் கத்துறாளுவன்னு நினைக்கேன். வேற என்ன இருக்கும் சொல்ல சொல்ல கேட்காம போனாலும்ல அவ வந்து இறங்கிருப்பாளா இருக்கும்க்கா. ஏ எக்கோ ஏ ஒத்தரோசா உன் வீட்டுல என்னடி நடக்குது? அடியே ஏண்டி இப்படி கத்திட்டு வரியே என்னடி ஆச்சு? எக்கோ என்னடமோ ஆயி போச்சுக்கோ. நாங்க ஒண்ணு கறக்கலாம் அந்த படிக்கிட்ட போவையும் வெள்ளையா ஒரு உருவம் வந்து நிக்குதுக்கோ. ஏ ஒத்தரோசா வீட்டுல பேய் எதுவும் வளர்க்குறியாடி? ஏ சின்ன பொண்ணு அந்த பங்களாக்காரி வந்துட்டா போலடி எனக்கு பயமா கிடக்கு. அடியே நான் தான் உன்ன பாத்திரம் போவாத அடக்கிக்கன்னு சொன்னேன்ல. வேற என்ன இதுக்கடி அங்க போனீங்க? ஏ சின்ன பொண்ணு என்னடி சொல்றியே? ஏதாச்சும் எங்க கிட்ட மறைக்கிறீங்களா? அடியே உண்மையே சொல்லுங்கடி. ஒண்ணுக்கு வந்தாலும் போக கூடாதாடி. அடக்கி அலட்டு சிறுக்கி சாவாம என் உயிரெல்லாம் வாங்கிட்டு கிடக்க அவ வந்துருவா போலயே. ஐயோ ஏ செல்லத்தாயக்கா நீங்களாச்சும் சொல்லுங்களே. அடியே பைத்தியக்காரிங்களா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்றது? எக்கோ ஏதாச்சும் புரியுற மாதிரி சொல்லுங்கக்கோ. ஐயோ இப்படி கொல்லாம கொள்றாள்வளே. அடியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்குல்லடி, அங்க இருந்து அவ வந்துட்டாடி. எக்கோ எவக்கோ வந்தா? என் வாயில நல்லா வந்துரும். அடியே அதாண்டி அந்த பங்களால ஒரு கதை சொல்லுவாங்களே 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராணி வாழ்ந்துட்டு வந்தான்ட்டு. அவ தாண்டி வந்து இறங்கிருக்கா அந்த பங்களாக்காரி. எக்கோ என்னது பங்களாக்காரி வந்து இறங்கிட்டாளா? ஏ முனி முனி. ஐயோ முனியாவது கிணியாவது வந்துட்டா போலயே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எக்கோ பேசாம ஓடிடுவாங்கோ. ஏ செல்லத்தாயக்கா அவ எதுக்குக்கா இங்க வர அந்த பங்களாக்காரி? அடியே எல்லாம் இந்த சின்ன பொண்ணு பண்ண வேலைடி. அன்னைக்கு கொலுசு வியாபாரம் பண்ணாவத்தியா? அப்போ அந்த பங்களா கிட்ட போகும்போது ஒரு கொலுசு தவறி கீழே விழுந்துட்டான். இவ பைத்திய மாதிரி அந்த கொலுசை எடுத்துட்டு வந்துட்டாடி. அந்த கொலுசை என்னடானா இந்த ஒத்தரசா வாங்கி போட்டுட்டா. அந்த பங்களாக்காரி ஒத்தரசா வீட்டை சுத்தி சுத்தி வராடி. என்னக்கோ இப்படி சொல்றிய? அவ சுத்தி சுத்தி வரானா அப்புறம் ஏன்க்கா இவ வீட்டுக்கு நங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திய? அடியே நானே நேத்து பயந்துதான் இவ 2 ஒரே இன்னைக்கு துணைக்கு படுக்க கூட்டேன். நீங்க ஏண்டி வீணா வந்து மாட்டினீங்க? என்னது நாங்க தான் வந்து மாட்டிக்கிட்டோமா? அட ஆமா கத்தரிக்கா கத்தரிக்கா. ஏ முடியம்மா எழுந்து இப்படி படுத்து உருண்டாலாம் வேலைக்கு ஆவாதடி. அவ வந்துருவாடி. ஐயே என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. இன்னைக்கு இவளுவ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானே. பேசாம மூடிட்டு வீட்லயே படுத்து தூங்கி இருக்கலாம். தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டானே. ஏன் முனி நல்லா ஆசைப்பட்டால அனுபவி. என்ன ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல கிடக்கானுங்க. ஏ செல்லதாயக்கா உங்க பின்னாடி பாருங்கக்கோ இங்க வந்துருங்க. ஐயே இவ எப்ப வந்தா? அச்சோ ஓடுறா ஓட்டம். ஐயே இவ இப்படி மலை மாறி வந்து நிக்காளே. ஐயே பக்கத்துல வராளே. ஏ செல்லதாயக்கா என்ன எப்பயாவது காப்பாத்துக்கோ. அடியே அதுக்கு ஏண்டி என் தலை மேல ஏறி உட்கார்ந்திருக்கா? ஐயோ நானே பயத்துல இங்க பொங்கிட்டு கிடக்கேன். ஏ ஒத்துரோசா ஏன்டி இவ இப்படி திணுசா இருக்கா? ஏன் நிறைய முடி இருக்குன்னு முடிய விரிச்சு போட்டு வந்திருக்காளோ? அடியே அத அந்த பங்களாக்காரிட்ட தாண்டி கேட்கணும். ஏ ஒத்துரோசா கொஞ்சம் கேட்டு சொல்ல. இதுக்கு இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கான்னு பாக்கியே பயமா கிடக்கு. அந்த தலையை கொஞ்சம் பின்னி போட்டனாக வச்சு கொஞ்சம் பயமாச்சு இல்லாம இருக்கும். ஆமா எதுக்கு கேட்டுட்டு நான் அடி வாங்குறதுக்கா? எக்கோ ஏயினா இப்படி வெள்ளை துணி தான் போட்டுட்டு வருமோக்கோ? அடியே டவுட் கேக்குற நேரம் அடியுது. ஏ செல்லத்தாய்க்கா அத போ சொல்லுங்கக்கா எனக்கு பயமா இருக்கு. அடியே நான் சொன்னா அது பேருமாக்கும். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ. ஏ நெட்டச்சி என்னடி போன் ஆடி பேசிட்டு கிடக்கா? ஹலோ ஹலோன்னுட்டு கிடக்கா? இல்லடி அந்த பிஏய தாண்டி கூப்பிட்டேன். அவ பாட்டுக்கு வந்து நிக்காளே அதான் கூப்பிட்டேன். ஆமா பேய்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமாக்கோ? ஹலோ ஹலோன்னுட்டு இருக்காளே இவ வேற. எக்கா இது போவாது போலக்கா. எக்கா வாக்கா ஓடிடுவோம். ஏடி எங்க ஓடுனாலும் பின்னாடியே துரத்துவான்னு நினைக்கிறேன்டி. ஏ உத்தரோசா
பேய் என்னடி முட்டை கையெல்லாம் போட்டிருக்கு? நல்ல டீசெண்டான பேயா இருக்குமோ? என் வாயில நல்லா வந்துற போது வாய மூடுறியா இல்லைன்னா வாயில சுடு தண்ணி எடுத்து ஊத்தட்டுமா? கிளட்டு சிரிக்கி இவ வேற இந்நேரத்துல. என்னடி உத்தரோசா வர வர மரியாதையே குறையுது, கிளட்டிச்சிருக்கீங்க. ஆமா, இங்க உயிரே போதே வேலைக்கு நேரத்துல மரியாதை கேக்குது. மரியாதையம்மா மூடிட்டு இருமா. அவ எப்படி வந்தா உனக்கு என்ன? அவ முட்டை கை போட்டா என்ன, ஃபுல் ஹேண்ட் போட்டா உனக்கு என்னடி? இல்லடி, தலையே கொஞ்சம் பின்னி கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். இது பாக்கியே ஒரு மைலா இருக்கு. நடியே வாய மூடுடி. அவளுக்கு கேட்ட போது இந்த பக்கத்துல வந்துட்டாளே. ஏ செல்லாதா, செல்ல மாரியாதா, இந்த சிந்தையில் வந்து அருகிலாடி நில்லாதா. கண்ணாத்தா எனக்கு ஆனாத்தா, என் பக்கத்துல இருக்கு பேயை எப்படியாச்சும் ஓட்டாத்தா. ஏ உத்தரோசா, இது டம்மி பேயா இருக்கும் போலடி. அங்க பாரு சும்மா அப்பத்துல இருந்தே நின்னுட்டு கிடக்கு. அடியே வாங்கடி, வெப்பன்ஸ் எடுங்கடி. என்ன வெப்பன்ஸ் அடி எடுக்கிறது? அதான்டி அந்த செருப்பு விளக்கு மாதிரி வியாப்பலாம் அவளுக்கு எடுங்கடி. வாங்கடி, நீங்க ஒரு விரட்டு விரட்டிடுவோம். ஐயா அம்மா, பேய விரட்ட போறியல? அம்மா என்னால முடியாதுடி. ஏ சின்ன பொண்ணு, விளக்கு மாதிரி என் பக்கத்துல தாண்டி இருக்குது, எடுத்து விரட்டட்டுமா? ஏ உத்தரோசா, எடுடி அந்த விளக்கு மாற. என்ன விளக்கு மாறு பறக்குது? ஏ உத்தரசா மேல வந்துருடி. அந்த பங்களாக்காரி ஏதோ மந்திரம் போடுறான்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஒண்ணா பறக்குது. என்ன செருப்பெல்லாம் பறந்து அப்படியே அந்த இடத்துல நிக்குது. ஏ சின்ன பொண்ணு, உன் பேச்ச கேட்டு போனா நான் இன்னைக்கு தர்மடி தான் வாங்கணும் போலயே. அடியே நான் என்னடி பண்றது? இது இப்படி மேஜிக் தெரிஞ்ச பேயின்னு எனக்கு என்னடி தெரியும்? செல்லத்தாய்க்கா, நம்மள இது இன்னைக்கு கொன்றுமோ? அடியே வாய கழுவுடி, நானே வீதியில நின்னுட்டு கிடக்கேன். ஏடி எல்லாரும் சாமி பாட்டு படிங்கடி, அப்பவாச்சும் அந்த பேய் போதான்னு பாப்போம். வெள்ளி மலை கண்ணாத்தா, வேப்பம்பூவு கண்ணாத்தா, வீச்சருவா கண்ணாத்தா. ஏ ஆத்தா, அடியே அடுத்த லைன் தெரியலனா அத புடிச்சிட்டு பாடுங்கடி. ஏ ஆத்தா, ஏ ஆத்தா. அட பாவி மக்கா, பாட்டை படிக்க சொன்னா ஆத்தான்னு கூப்பிட்டு திரியறாளுவே. மாரி அம்மா, மாரி அம்மா, திருசூலி அம்மா, நீலி அம்மா. ஐயா இவ்வளோ பாடுற பாட்டை பார்த்து பேய் போவாது போலயே. சூப்பர் சிங்கர் ஏதோ நடக்குதுண்டு இதுல ஏடி ஏறா போட்டுற போலயே. ஆளாளுக்கு ஒரு பாட்டை பாடுறாளுகளே. ஏ செல்லத்தாய்க்கா, நான் எப்படி பேய விரட்டுறேன்னு பாருங்க. ஏதாச்சும் பேய்கிட்ட கேள்வி கேட்டு பேய கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோமாக்கா? அட கன்ஃபியூஸ்க்கு பிறந்தவளே, நீயே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் சுத்திட்டடக்கா. இதை நீ வேற பேய கன்ஃபியூஸ் பண்ண போறியோ? ஏ ஒத்தரோசா, என்ன எவ்வளவு நேரடி ஜன்னலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே கிடக்க? அந்த பங்களாக்கறியா போ சொல்லுடி. ஏ சின்ன பொண்ணு, அவன் நேத்து 12 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு தாண்டி போனா. அது வர அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நான் நின்னுட்டே இருந்தேன். அட பாவி மக்கா, 1 மணி ஆவ என்ன 1/2 மணி நேரம் கிடக்கே. என்னது 1/2 மணி நேரம் கழிச்சுதான் இவ இந்த இடத்த விட்டு நவுளுவாளோ? ஐயோ, எனக்கு உயிரே போற மாதிரிலாம் இருக்கு. ஏ ஒத்த ரோசா, எனக்கு ஒண்ணுக்கு வருதுடி. ஏடி, நீ அவள்வள அடக்கிட்டு இருக்க சொன்னால அதே மாதிரி ஒண்ணுக்கு வந்து அடக்கிட்டு இருடி. 1 மணி ஆன உடனே அவளே பேருவாடி. என்னடி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கா? ஆனா அந்த பேயை எப்படி விரட்டணும்னு தெரியாதனமா தானடி கிடக்கா. ஹலோ மேடம், மேடம் நீங்க எப்போ போவீங்க? சீக்கிரமா போனீங்கன்னா ஒண்ணுக்கு வருது பேய் இருந்துட்டு வந்துருவேன். ஏடி, அவளை பார்த்தாலே உக்கிரமா இருக்கா. நீ என்ன கொஞ்சம் கடுப்பை கிளப்பி விடாதடி. ஏ ஒத்த ரோசா, அவன் அவசரம் அவனுக்கு. போடி. எக்கோ செல்லத்தாயக்கா, நான் ஓடிரட்டுமாக்கா? ஓட போறியா? ஓடு ஓடு, உன் பின்னாடியே சேர்ந்து இவளும் ஓடி வருவா. எவாக்கோ? அந்தா உன் முன்னாடி தலையை விரிச்சு போட்டு நிக்கால அவாதான். ஐயோ, அதுக்கு நான் உங்க கூட இருந்துருவேங்கோ. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. வீணா போய் உலகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. ஏ ஒத்த ரோசா, அந்த பக்கத்துல வந்துட்டுடி. ஏ சின்ன பொண்ணு, ஏதாச்சும் பேய 1 மணி வரை என்டர்டைன்மெண்ட் பண்ணுடி. அப்பதாண்டி 1 மணிக்கு இடத்த காலி பண்ணோம். ஏடி இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடி? பேயை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ட்டு நான் என் உயிரை விட முடியுமாடி? பக்கத்துல வந்துட்டு. அட வீணா போனவள்வளா, பேய் வருது பேய் வருதுன்னு ஏண்டி அவ்வளவு வரை என்ன சரசம் பண்ணிட்டு என் மேலேயே வந்து உளுறிய? இந்த பேய் என்ன கொல்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஏறி உளுந்தே என்ன கொன்றுவிய போல. அடச்சி இறங்கடி. யாக்கோ பயமா கடக்குக்கோ.
ஏ செல்ல தாயக்கா கொஞ்சம் இடம் இருக்கா? நானும் உங்க பின்னாடி வந்து உட்காந்துக்கிறேக்கா. எடு செருப்பு நாயே. அடியே எனக்கு ஒரு ஐடியா அடி. இப்ப நான் எப்படி பேய விரட்டுறேன்னு மட்டும் பாரு. ஐயே இவ வேற என்னத்த கிளப்ப போறான்னு தெரியலையே. ஏற்கனவே கிளம்பி வந்துங்க நிக்குது. என்ன எதையாச்சும் கிளப்பி விட்டுறாமே. பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து இந்த பேயை அது இடத்துக்கே அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமா 40 வருஷமா சும்மா கடந்தவளை இவ்வளவு எழுப்பி கிளப்பி விட்டுட்டு இப்ப பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவேவா. ஏ இழுவே கைய நீட்டாதடி, கைய உடைச்சிட போது. ஐயோ இது வேற இருக்கா? எக்கோ காப்பாத்துங்கக்கோ, பேய் கண்டுக்குள்ள வந்துட்டுக்கோ, எக்கோ பக்கத்துல வந்துட்டுக்கோ. அடியே அது பேய்ட்டடி. போகும்போது ஒரு ஜர்க்கு காட்டிட்டுலாம் போகுது. என்னது பேய் பேய்ட்டா? ஐயோப்பா. அட பைத்தியங்களா, பேய் 5 நிமிஷம் ஆகுது. இப்ப வாச்சு இறங்கி தொலைங்களேடி. ஏடி முடியலடி. இதுக்கு அந்த பேய்கிட்டே அடி வாங்கி செத்துருக்கலாம் போல. என்னக்கா எப்படி சொல்றீங்க? பயமா இருந்துலக்கா. ஏடி எனக்கும் தானடி பயமா கிடக்கு. ஏ உத்தரோசா, இனிமேட்டு பேய் வராதுல்ல. ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு வராது, நாளைக்கு திரும்பவும் வரோடி. அடியே என்னடி சொல்றிய? நாளைக்கும் திரும்பவும் வருமா? அம்மா தாயே, இனிமேட்டு உன் வீட்டு பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன் முடியுமா? ஒழுங்கா நாளைக்கு நைட்டுக்கு தூங்க வந்துருப்பதுக்கு. இல்லனா நாளைக்கு உன் வீட்டு கதவை தான் வந்து தட்டும். இன்னைக்கு நம்ம அவ்வளவு வரையும் பாத்துக்கலாம். நாளைக்கு அவ்வளவு வீட்டுக்கும் கரெக்டா ஒவ்வொரு மணி நேரமா வந்துட்டு போவடி. என்னடி சொல்றா? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 1 மணி நேரமா வாடி வந்துட்டு போவோம். ஆமா முடியுமா? நீ தனியா மாட்டுறதுக்கு பேச